எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தா சிவன் தியானத்தோட உச்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா அவர்தான் நடனத்தோட நாயகன் நடராஜர். இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்கு. திருவாதிரைக்கும் இந்த நடனத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான தேடலை தொடங்குவோம். யோசிச்சு பாருங்க. அமைதியின் வடிவமா தியானத்துல இருக்கிற ஒரு கடவுள் எதுக்காக இந்த மொத்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற மாதிரி ஒரு நடனம் ஆடணும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட இன்னைக்கு தேடலே ஆரம்பிக்குது. இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சிதம்பரத்துல இருந்த தில்லைவன காடுகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அங்க நடந்த ஒரு தெய்வீகமான காட்சியில தான் இந்த எல்லா ரகசியமும் நமக்கு தெரிய வருது. இந்த கதையோட முதல் முக்கியமான நபர் வியாக்ரபாதர். இவரோட பேர்லே இருக்கு பாருங்க, வியாக்ரம்னா புலி. சிவபூஜைக்காக மரத்துல ஏறி பூ பறிக்கும்போது வழுக்காம இருக்கணும்னு சிவன்கிட்டயே புலிக்கால்களை வரமா வாங்கின ஒரு மகா முனிவர் இவர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பதஞ்சலி முனிவர். இவர் சாதாரணமானவர் இல்ல. மகாவிஷ்ணுவோட படுக்கையா இருக்கிறாரே ஆதிசேஷன், அவரோட அவதாரம் தான் இவர். சரி, இந்த ரெண்டு பெரிய முனிவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசை தான் மனசுல இருந்துச்சு. அது என்னன்னா, சிவனோட அந்த பிரபஞ்ச நடனத்தை, அந்த ஆனந்த தாண்டவத்தை ஒரு முறையாவது கண்ணால பாத்துறணும். அதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தில்லைவனத்துல கடும் தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்தை பார்த்து மெச்சிய சிவன் சரியா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வர்ற நாள்ல அவங்களுக்கு நடராஜரா காட்சி கொடுத்தார். அந்த உருவம் இருக்கு பாருங்க, அது வெறும் ஒரு சிலை இல்ல. அதுக்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த நடராஜர் வடிவத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு வரைபடம் மாதிரியே இருக்கும். பாருங்க, ஒரு கையில இருக்கிற உடுக்க அது டமடமான்னு சத்தம் எழுப்பி படைப்பா ஆரம்பிச்சு வைக்குது. இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு தேவையில்லாதத அழிக்கிற சக்தியை காட்டுது. பயப்படாதே, நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கிற அந்த அபயமுத்திரை பாதுகாப்ப கொடுக்குது. கடைசியா அந்த தூக்குன திருவடி, அதுதான் நமக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டுது. படைப்பு, அழிவு, பாதுகாப்பு, விடுதலை எல்லாம் ஒரே இடத்துல. சிவனோட காலுக்கு கீழே ஒருத்தன் நசுங்கி கிடப்பான், பாத்திருக்கீங்களா? அவன் பேரு முயலகன். அவன் யாருன்னா, நம்மளோட அறியாமை, நம்மளோட ஆணவம், நம்ம ஈகோ, இதோட மொத்த உருவந்தான். அத சிவன் தன் காலால மிதிச்சு அடக்கி வைக்கிறது மூலமா உன் அறியாமைய ஜெயிச்சாதான் ஞானம் கிடைக்கும்னு நமக்கு உணர்த்துறார். இதுவரைக்கும் நாம கேட்டது ஒரு புராண கதை. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கதைக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன விஞ்ஞானத்துக்கும் ஒரு ஆச்சரியமான கனெக்ஷன் இருக்கு. என்னது? ஆன்மீகமோ விஞ்ஞானமோ ஒன்னா? ஆமா, வாங்க அந்த சந்திப்பு புள்ளிய பாப்போம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் சொன்னாங்க, இந்த பிரபஞ்சமே ஒரு நடனம்தான், படைப்பும் அழிவும் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு, இதுதான் ஆனந்த தாண்டவம்னு சொன்னாங்க. இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் துகள்கள் ஒரு செகண்ட் கூட நிக்காம அதிர்ந்துகிட்டே இருக்கு. ஒன்னு உருவாகுது, இன்னொன்னு மாறுது. அதாவது an endless dance of energy. ரெண்டு ஒண்ணு தானே, பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் பிரபஞ்ச அளவுல நடக்குது, சிதம்பரத்துல நடக்குது, அணுவுக்குள்ள நடக்குது. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இதுல என்ன இருக்கு? இந்த ஆனந்த தாண்டவம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது? அதையும் பார்க்கலாம். நாம நடராஜரை கோயில்ல மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த நடனம் இங்க மட்டும் நடக்கல. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன துகள்லையும், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அந்த நடனம் நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது நாமளும் அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு சின்ன பகுதி தான். அதனாலதான் இந்த திருவாதிரைங்கிறது வெறும் பண்டிகை இல்ல, ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது ஒரு வாய்ப்பு. இந்த மொத்த பிரபஞ்சத்தோட தாளத்தோட நம்மள நாமளே இணைச்சிக்கிற ஒரு அற்புதமான நாள். நம்ம கிட்ட இருக்கிற பழைய தேவையில்லாத விஷயங்களை அழிச்சு ஒரு புதிய ஞானத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை வரவேற்கிறதுக்கான நாள். சிவனோட அந்த நடனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. படைக்கணும்னா முதல்ல எதையாவது அழிக்கணும். அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க எதை அழிக்க தயாரா இருக்கீங்க? எந்த பழைய பழக்கத்தை, எந்த பழைய எண்ணத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய ஞானத்தை வரவேற்க போறீங்க? இந்த ஆனந்த தாண்டவம் பத்தின இந்த ஆழமான தகவல்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி ஆன்மீக தேடல்ல இருக்கிற நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.